கிளாஸ் என்னுடைய வீடியோ வந்து அப்லோட் ஆகலன்னு நினைக்கிறேன். நான் பார்த்தேன் அதுல வரல. ஆகவே நீங்க அந்த அந்த வீடியோ நம்ம போடப்படும்போது நீங்கள் அதை ஆ கவனிக்கும்படி அந்த அந்த வீடியோவை நீங்க பார் பார்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அது உங்களுக்கு நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ இந்த புத்தகத்தை பற்றிய முன்னுரையான காரியங்களை உங்களுக்கு தரும் என்பதிலே சந்தேகம் இல்லை. இப்பொழுதும் நாம ஆம் 1வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 1வது அதிகாரம் 10 வசனங்கள் தான் இருக்கிறது. அந்த 10 வசனங்களையும் நாம் ஒவ்வொன்றாக நாம் வாசிக்கலாம். பவுலும் சில்வானும் தீமோத்தேயுவும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேய சபைக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோட மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ள இருந்த போது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களா இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் மிகுந்த உபத்திரத்திலே பரிசுத்தாவின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுவர்களாகி இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரியிலானீர்கள். எப்படியெனில் உங்களிடந்து கர்த்தருடைய வசனம் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் தொனித்தது மல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதா இராதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரங்களை விட்டு தேவனிடத்துக்கு மனம் திரும்பினதையும் அவர் மருத்துவந்து எழுப்பிடவரும் இனிவரும் கோபாக்கனையிலிருந்து நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே என்பது இந்த அதிகாரத்தில் உள்ள காரியங்களை தான் இன்று நாம் கற்றுக்கொள்ள போறோம். கொஞ்சம் ஸ்லோவா போனாலும் நம்ம ஒவ்வொரு காரியமாக ஒவ்வொரு வசனத்தில் உள்ள காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போறோம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 1 தெசலோனிக்கேயரின் புத்தகம் பவுல் எழுதுகிறார். இதை எந்த சபைக்கு எழுதுகிறார் என்று சொன்னால், ஏதோ பல வருடங்களாக ஸ்தாபிக்கப்பட்டு பல அனுபவங்கள் பெற்ற சபைக்கு அவர் எழுதவில்லை. மாறாக வெறும் 3 வாரங்கள் மாத்திரமே, அக்கார்டிங் டு த புக் ஆஃப் ஆக்ட்ஸ், அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது வெறும் 3 வாரங்கள் மாத்திரம் அங்கே ஊழியம் செய்திருக்கிறார். இன்னும் நம்ம பார்க்கும்போது ஒரு வாரமோ 2 வாரமோ அதிகமாக இருந்திருக்கலாம் ஒருவேளை. ஆனால் அங்கே அந்த பட்டணத்திலே பிரச்சனை ஏற்படுகிறது. பிரச்சனை ஏற்பட்ட உடனே அங்கிருந்து பவுலும் சில்வானுவும் தீமோத்தேயுவும் மிகவும் வருத்தத்தோடு தான் என்ன செய்கிறார்கள், அந்த பட்டணத்தை விட்டு அவர்கள் கடந்து போகிறார்கள். ஆகவே கடந்து போகும்போது அவர்களுக்கு என்ன அப்படின்னா, இந்த புதிதாக இருக்கின்ற இந்த குழந்தை சபை ஸ்தாபிக்கப்பட்டு அநேக வருடங்கள் ஆகவில்லை. ஆகவே புதிதாக இருக்கின்ற இந்த சபை எப்படி இருக்கிறது, என்ன செய்யப்படுகிறது, அது நல்ல ஒரு முறையில் இருக்கிறதா, நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கின்றதா என்பதை குறித்த ஏக்கம் இந்த பவுலுக்கு எப்பொழுதும் இருக்கிறது. இந்த ஏக்கம் மாத்திரம் அல்ல,
இந்த சபைக்காக மிகவும் பாரப்படுகிறார். ஆனால் இந்த சபையார் எப்படியாக விசுவாசத்தில் இருந்தார்கள் என்பதையும் அவர் பார்த்திருக்கிறார். அந்த 3, 4 வாரங்கள் அங்கே தங்கி அவர்களை பார்க்கும்போது மிக தீவிரமா இருக்கின்றார்களே என்பதை பார்த்த அப்போஸ்தலனாகிய பவுல், இப்பொழுது இந்த பட்டணத்துக்கு தீமோத்தேயு சென்று அந்த பட்டணத்தாரினுடைய நல்ல காரியங்களை எல்லாம் பார்த்துவிட்டு திரும்பி வந்து இங்கே சொல்லுகிறார், பவுலே, உம்முடைய லேபர், உம்முடைய உழைப்பு அங்கே வீணாய் போகவில்லை என்று சொல்லி அநேக காரியங்களை இந்த தெசலோனிக்கேய பட்டணத்தில் இருந்த சபையை பற்றி பவுலுக்கு தீமோத்தேயு பவுலினிடத்திலே தெரிவிக்கிறார். பாருங்க, முதலாவது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது, வாசிங்கள் முதலாவது வசனம். பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இங்க பாருங்க, பவுலும் சில்வானாவும் தீமோத்தேயுவும் எழுதுகிறதாவது, உங்களுக்கு என்ன உண்டாக கடவுது? கிருபையும் சமாதானம் உண்டாக கடவுது. அப்போ ஒரு நிமிஷம், இந்த பவுல் யார் என்பது நமக்கு எக்ஸ்கியூஸ் பவுலும் சில்வானாவும் தீமோத்தேயுவும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இங்கே பவுல் யார் என்று நமக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுல். இந்த சில்வானு யார் என்று நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம் மற்றும் அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரம் எடுத்து வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும். மேலும் இவர்தான் சீலா என்று நம்முடைய அப்போஸ்தலர் நடபடிகளை பார்க்க, பவுலும் சீலாவும் பிலிப்பிய அந்த சிறைச்சாலையில இருக்கின்றார்கள், அவர்கள் தேவனை துதித்து பாடினார்கள் என்றெல்லாம் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? சோ இவர்கள் யார் என்று நமக்கு தெரியும். இந்த சைலஸ், இந்த சில்வானு எனப்படுகின்ற இந்த சீலா, அவர் பவுலினுடைய 2ஆம் மிஷனரி பயணத்தின் போது பவுலோடு பயணித்தவர். எழுதிக் கொள்ளுங்கள், பவுலினுடைய 2ஆம் மிஷனரி பயணத்திலே பவுலோடு பயணித்த ஒரு நபர் தான். தெசலோனிக்கேயா பட்டணத்திற்கு பவுல் வந்தபோது இந்த சீலாவும் அவரோடு சேர்ந்து ஊழியம் செய்கிறார். ஆகவே இந்த தெசலோனிக்கேய திருச்சபையாருக்கு இந்த சைலஸ், இந்த சீலா யார் என்று சொல்லி அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். பின்பு தீமோத்தேயை பற்றி பேசுகிறார். தீமோத்தி யார் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். தீமோத்தி எந்த இடத்தை சேர்ந்தவர் என்று சொன்னால், கலாத்தியாவில் உள்ள லீஸ்திரா பட்டணத்தை சேர்ந்தவர். கலாத்தியாவில் உள்ள லீஸ்திராவை சேர்ந்தவர். இவருடைய தகப்பன் கிரேக்கர், ஆனால் இவருடைய தாய் யாருங்க? யூத பெண்மணி. வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம் 1வது வசனம். அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லிஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு என்னப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன். அவன் லிஸ்திரா. இங்க பாருங்க, யாரு நம்ம அங்க கொஞ்சம் அவரை பற்றி நமக்கு தெரிகிறது. அது மாத்திரமல்ல, இவர் சிறு வயது முதற்கொண்டே இந்த தீமோத்தேயு பிரமாணங்களிலும் கர்த்தருடைய காரியங்களிலும் வளர்க்கப்பட்டவர். பவுலினுடைய இந்த மிஷனரி பயணங்களிலே அதிகமாக பவுலோடு சேர்ந்து பயணித்த ஒருவர் தான் இந்த தீமோத்தேயு. ஒரு காலத்திலே பார்க்கும்போது தீமோத்தேயுவை அவர் தன்னுடைய குமாரன் என்று அழைக்கின்றார். எப்படியாவது தீமோத்தேயுவே கடைசி 2 தீமோத்தேயு எழுதும் போது வந்து பார்த்துட்டு போப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு கடைசியா நான் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு பவுல். அந்த அளவுக்கு ஒரு இடத்துல சொல்லும்போது பவுல் சொல்றாரு, இந்த தீமோத்தேயுவை தவிர வேற ஒருவனும் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்று நான் நினைக்கிறது போலவே அதே நினைவாக அதே கர்த்தருடைய காரியமாய் நினைக்கின்ற தீமோத்தேயுவை போல ஒருவன் இல்லை என்றும் பவுல் இவரை குறித்து தெரிவிக்கிறார். ஆகவே இந்த these 3 characters are well known to Thessalonians. இந்த 3 நபர்களும் இந்த தெசலோனிக்கே பட்டணத்தில் இருந்த திருச்சபையாருக்கு மிகவும் அதிகமாக தெரிந்தவர்கள் இல்லையா, அறிந்திருந்தவர்கள்.
அப்ப பாருங்க, பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுகிறதாவது. தெசலோனிக்கேயர் சபை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த தெசலோனிக்கே சபை எப்படிப்பட்டது, யாரால் ஆரம்பிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்த்தோம். பிலிப்பிய அந்த சிறைச்சாலையிலிருந்து அற்புதமாக பவுலும் சீலாவும் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவர்கள் தெசலோனிக்கேயா பட்டணத்துக்கு போறாங்க. இந்த தெசலோனிக்கேயா பட்டணம் எங்கே அமைந்திருக்கிறது? ஹலோ. மக்கதோனியாவினுடைய வடக்கு பகுதியில, மக்கதோனி மேசிடோன் நார்த்தன் ஓகே, கிரீஸ் ஓகே. அல்லது ஜாயின் பண்ணுங்க. மக்கதோனியாவிலே, மக்கதோனியா எங்க இருக்குது அப்படின்னா கிரீஸினுடைய கிரேக்கத்தின் வடக்கு பகுதியில் இருக்கிறது. அங்கே இருக்கின்ற மக்கதோனியாவில் இருக்கின்ற ஒரு இடம் தான் இந்த தெசலோனிக்கேயா. இங்கே சென்று பவுல் என்ன செய்கின்றார்? இந்த 2ஆம் மிஷனரி பயணத்தின் போது இந்த சபையை ஆரம்பிக்கின்றார். வெறும் 3 ஓய்வு நாளில் தான் அங்கே பிரசங்கித்தார் என்பதாக நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது அங்கே இருந்த ஜனங்கள் யாவரும் அங்கே மிகவும் கோபம் அடைந்து பவுலுக்கு எதிராக வருகிறார்கள். ஏனென்று சொன்னால் பவுல் கிறிஸ்துவை அறிவிக்கின்றார். ஆனால் எங்களுடைய ஆண்டவன் சீசர், யாரு? ராயன் தான் எங்களுடைய ஆண்டவர் என்று அவர்களுக்கு தூண்டிவிடப்படுகிறார்கள் அந்த ஜனங்கள். அப்படி தூண்டிவிடப்பட்ட போது நீங்கள் புதிய ஆண்டவரை கொண்டு வந்து இங்கே தெரிவிக்க முடியாது என்று சொல்லி அங்கே மிகப்பெரிய கலகம் உண்டாகி தெசலோனிக்கேயாவில் உள்ள அந்த கூட்டத்தாரால் பவுல் அந்த இடத்திலிருந்து வெளியேற்றப்படுகிறார். அப்போ அங்கிருந்து அடுத்த இடத்துக்கு பவுல் போறாரு. எங்க அப்படின்னா அத்தேனே பட்டணத்துக்கு போனாருன்னு பார்த்தோம். அங்கிருந்து அங்கே பிரசங்கம் செய்து பின்பு அவர் எங்க போறாருங்க? கொரிந்து பட்டணத்துக்கு போறாரு. இப்படி பல பிரச்சனை பாருங்க. அதாவது வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 17:2 வாசிங்க. பவுல் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கின் நியாயங்களை எடுத்து அவர்களை சம்பாசித்து, கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டியதென்றும் நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவே கிறிஸ்து என்றும் காண்பித்து திருஷ்டாந்தப்படுத்தினான். அவர்கள் சிலரும் பக்தியுள்ள கிரேக்கில் திரளான ஜனங்களும் கணம் பொருந்திய ஸ்திரீகள் அநேகரும் விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் சேர்ந்து கொண்டார்கள். விசுவாசியாத யூதர்கள் வைராக்கியம் கொண்டு வீணராகிய சில பொல்லாதவர்களை சேர்த்து கொண்டு கூட்டம் கூடி பட்டணத்தில் அமளி உண்டாக்கி யாசோனுடைய வீட்டை வளைந்து கொண்டு அவர்களை பட்டணத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு வர வகை தேடினார்கள். அவர்களை காணாமல் யாசோனையும் சில சகோதரரையும் பட்டணத்து அதிகாரத்தில் இழுத்து கொண்டு வந்து, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள், இவர்களை யாசோன் ஏற்றுக்கொண்டான், இவர்கள் எல்லாரும் இயேசு என்னும் வேறு ஒருவர் ராஜா என்று சொல்லி ராயனுடைய கட்டளைக்கு விரோதமாய் செய்ய கூக்குரலிட்டு இவர்களை கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்களையும் பட்டணத்து அதிகாரிகளும் கலங்க பண்ணினார்கள். பின்பு அவர்கள் யாசோனிடத்திலும் மற்றவர்களும் ஜாமீன் வாங்கி கொண்டு அவர்களை விட்டு விட்டார்கள். உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெரோயா பட்டணத்துக்கு அனுப்பி விட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெப ஆலயத்துக்கு போனார்கள். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்ச வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அதனால் அவர்கள் அநேகம் பேரும் கனம் பொருந்திய கிரேக்கில் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசித்தார்கள். பெரையாவிலும் தேவவசனம் பவுலினால் அறிவிக்கப்படுகிறது தெசலோனிக்கேயரான யூதர்கள் அறிந்த போது அங்கேயும் வந்து ஜனங்களை கிளப்பி விட்டார்கள். இங்க பாருங்க, எங்க போனாலும் பவுலுக்கு பிரச்சனை. தெசலோனிக்கேயாவில் இருக்கும்போது அங்க பிரச்சனை பண்றாங்க. அங்க பெரையா பட்டணத்துக்கு வந்து அங்கே பிரசங்கம் பண்ணா அங்கேயும் வந்து பிரச்சனை பண்றாங்க இல்லையா? அங்க பிரச்சனை நடந்தது. அதுக்கப்புறம் எங்க போறாங்க அப்படின்னா அவர்கள் அத்தேனே பட்டணத்துக்கு போறாங்க இல்லையா? அப்போ அங்க அத்தேனே பட்டணத்துல இருந்து இப்ப ரொம்ப டயர்ட், எங்க போனாலும் பிரச்சனை உபத்திரம் வந்துட்டே இருக்குது. மக்கள் வந்து அவரை கொல்ல வருகிறார்கள், அடிக்க வருகிறார்கள், கலகம் உண்டாக்குகிறார்கள். அதனால பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு போயிட்டு எப்படி இருந்தா தெரியுங்களா? கொரிந்து பட்டணத்துல வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 3வது வசனம். நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். எப்படி இருக்காருங்க?
பலவீனத்தோடும் பயத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடு நடுக்கத்தோடும். மிகுந்த நடுக்கத்தோடும். இப்ப தெரியுதுங்களா அந்த வசனம் ஏன் எழுதுறாருன்னா, அவர் இங்க கொரிந்து பட்டணத்துக்கு வந்த போது அவர் இருந்த நிலைமை இதுதான். தெசலோனிக்கேயாவுல அடி, பெரோயாவுல அடி, அத்தேனாவுல துரத்தி விடப்படுகிறார். அத்தனேவுல பிரச்சனை. பின்பு அவர் எங்க ஓடுறாரு? இப்போ ஏப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப மிகவும் பயத்தோடும் நடுக்கத்தை நம்ம நினைச்சுக்கிறது பவுல் எல்லாத்துக்கும் எதிர்த்து நின்று வா எந்த பிரச்சனை வந்தாலும் பயப்படாம இருந்தா இல்ல இல்ல அவரும் நம்மை போல பாடுள்ள மனிதர் தான். அவர் இத்தனை பிரச்சனையை தாண்டி வரும்போதும் அவர் என்ன செய்கிறார்? பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவர்கள் மத்தியில், ஏன்னா இங்க இருந்து எதையாவது ஆயிரப்போதரா, இங்க இருந்து பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு அங்க நினைக்கிறாரு. He was in weakness, in fear and much trembling. Yeah. So இங்க நம்ம பார்க்கிறோம், இந்த சூழ்நிலையில பவுல் எப்படியாக இருக்கின்றார் என்று சொன்னால், தன்னுடைய மிஷனரி ஊழியத்திலே மிகவும் சோர்வடைந்திருக்கின்றார். மிகவும் சோர்வடைஞ்சிட்டு, ஏன்னா இவருக்கு ஒரு பக்கம் எந்த பட்டணத்திலையும் இருக்க முடியல. பட்டணத்துல ஆரம்பிக்கப்பட்ட சபைகள்லாம் குழந்தை சபைகளாக இருக்கிறது, வந்து விட்டார். அந்த சபைகளை பலப்படுத்த முடியவில்லை, வந்து விட்டார். இப்பொழுது கொரிந்து பட்டணத்தில் இருக்கின்றார். அந்த சபைகளை குறித்த ஒரு பாரம் ஒரு பக்கம் இருக்கும்போது, அந்த சபைகள் அந்த அந்த பட்டணத்தால் துரத்தி விடப்பட்ட போது அவர் ஓடின ஓட்டத்தினாலே சரீரமும் களைப்படைந்திருக்கிறது, அவர் ஆவியும் களைப்படைந்திருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இதுக்கு நடுவுல தீமோத்தேயும் சீலாவும் நம்ம தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய் திரும்பி வர்றாங்க. ஏன்னா ரொம்ப சோர்வடைந்து இருந்த பவுலுக்கு அங்க இருந்து ஒரு டானிக் கொண்டு வர்றாங்க இல்லையா? பவுல் ரொம்ப சோர்ந்துட்டாரு. கொரிந்து பட்டணத்துல எல்லாம் போச்சுடா அப்படின்னு உட்கார்ந்து இருந்த போது இந்த தீமோத்தேயுவும் சீலாவும் ஓடி வந்து தெசலோனிக்கேயாவிலிருந்து வந்து சொல்லுகிறார்கள், பவுலே பவுலே நீ நினைக்கிற மாதிரி இல்ல இந்த தெசலோனிக்கேயர், அவர்கள் they are strong believers. அவர்கள் உறுதியான மிகவும் பலம் கொண்டிருக்கிற விசுவாசிகளா இருக்காங்க பவுலே அப்படின்னு கேட்ட உடனே பவுலுக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட் இல்லையா? பவுலுக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட். அப்போதான் இந்த முதலாவது லெட்டரை எழுதுறாரு. ஏன்னா சரி, ஆமா அங்க விதைத்த விதைகள் சும்மா இருக்கவில்லை, இப்போ அவர்கள் இவ்வளவு பலம் கொண்டிருக்கின்றார்களா? ஒரு 3 வாரம் 4 வாரங்கள் தான் தங்கி ஓடி வந்து விட்டேன், ஓடின ஓட்டத்தால் சரீரம் களைப்படைந்திருக்கிறது, விட்டு வந்த சபைகளால் என்னுடைய ஆவியும் களைப்படைந்திருந்த போது தீமோத்தேயுவும் சீலாவும் கொண்டு வந்த அந்த 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 டானிக் இருக்கு பாருங்க, அந்த சபையார் பலன் கொண்டு இருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியை கேட்ட உடனே பவுலுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அந்த சந்தோஷத்தை இந்த ஃபர்ஸ்ட் அதிகாரத்துல நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. அப்போ வழக்கமாக சொல்வது போல அந்த வசனத்துல என்ன சொல்லுகிறார் பாருங்கள். முதலாவது வசனத்தை படிக்கலாம். பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் இருக்கிற தெசலோனிக்கே சபைக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இல்லையா? உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று எழுதுகிறார். இங்க கிருபை என்று சொல்லும் போது இங்கே எதை பற்றி சொல்லுகிறார்? கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தேவனிடத்தில் சேரும் கிருபையை பெற்ற நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் இந்த கிறிஸ்தவ ஓட்டத்தில் தேவைப்படுகின்ற அத்தனை கிருபைகளையும் தேவன் உங்களுக்கு தருவாராக. அது மாத்திரமல்ல, உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளிலே தேவன் எப்படிப்பட்ட ஒரு நிலையை தருவாராக? பிரச்சனைகளினூடே உங்களுக்கு சமாதானத்தை தருவாராக என்று நாம் பார்க்கின்றோம். இப்போ அடுத்த வசனத்துல பார்க்கலாம் பாருங்க. ஒரு 3 காரியத்தை பவுல் எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். பிற்காலத்திலே இதை கொரிந்து பட்டணத்துக்கு எழுதுகிறார். 2வது வசனம் வாசிக்கலாம். தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து நீங்கள் தெரிந்து கொள்ள
இப்ப பாருங்க, இந்த 3 காரியத்தை நாம் பார்க்கின்றோம். ஒரு 3 காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னன்னு பாருங்க. இந்த 3 காரியங்களும் கொரிந்து பட்டணத்துக்கு எழுதின லெட்டர்லயும் சொல்லியிருக்காரு பவுல். அது என்னென்னன்னு பாருங்க. விசுவாசத்தின் கிரியை, ஓகே. விசுவாசம், அன்பின் பிரயாசம், அன்பின் பிரயாசம், கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கை, நம்பிக்கை, பொறுமை. ஓகே. விசுவாசம், அன்பு, நம்பிக்கை பற்றி இங்க அட்ரஸ் பண்றாரு பாருங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு டெஸ்ட். என்ன அப்படின்னா, 1வது வசனத்தை நீங்க படிச்சு, அதுல நம்ம பார்த்த காரியத்துக்கு அப்பாற்பட்டு வேற ஏதாவது உபதேசத்தை பவுல் சொல்லுகிறாரா நீங்க பார்க்கணும். அந்த என்ன உபதேசத்தை பற்றி பேசுகிறார் என்பதை நீங்கள் இப்பொழுது தெரிவிக்கணும். ஃபர்ஸ்ட் வசனத்தை வாசி. முதலாவது வசனத்துல நீங்க பார்க்கிற அந்த உபதேசம் என்ன என்று பாருங்கள். கிளாஸுக்கு பின்னாடி ஏதாவது நாய்ஸ் கேக்குதுங்களா? இல்ல சார். ஓகே சார், உங்களுடைய வீடியோ ஆன் ஆகல. எல்லாத்துக்கும் தெரியுதா வீடியோ? வீடியோ தெரியும். தெரியுது சார். தெரியுது. உங்களுடைய வீடியோ தெரியல பாஸ்டர். நீங்க சாருடைய வீடியோ தெரியுதா? உங்க வீடியோ சார் வீடியோ தெரியுதுங்க. இல்ல அலெக்சாவுக்கு வீடியோ தெரியல. ஓகே. சாருடைய வீடியோ தெரியுதா? அவர்களுடைய வீடியோ தெரியும். ஆமா. என்னுடைய வீடியோ தெரியுதுன்னு நினைக்கிறேன் எல்லாரும். ஆமா சார். சார்க்குல லெக்சரர் சார்க்குல இது தெரியுது. அலெக்ஸ் சார்க்குல தெரியல. ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே. தேவனுக்குள்ள இருந்தாங்க சார். அப்படியே ஃபர்ஸ்ட் வசனத்துல நீங்க பார்க்கும்போது ஒரு உபதேசத்தை பற்றி பேசுகிறார். நீங்க கொஞ்சம் இறையியலாளர்களாக நீங்க சிந்திச்சு அதை பாருங்க. என்ன உபதேசத்தை இங்க பேசுறாரு? அவங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்தாங்க சார். ஓகே. அது நம்ம பார்க்கிறோம். வேற ஒரு உபதேசம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்தார்கள் என்பதும் இன்னொரு உபதேசத்தை நான் இங்க பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் கிருபையும் சமாதானம் உண்டாகும்னு சொல்லி. ஓகே. அது நம்ம பார்த்துட்டோம் அது என்னன்னு. பட் அதுக்கு அப்பாற்பட்டு நான் ரேண்டமா நீங்க சொல்ல வேண்டாம். நான் யாரையாவது கேட்கட்டுமா? ஓகே. ஐ வில் கால் so that we can understand whether you are here. நீங்க அலர்ட்டா இருக்கிறீங்களா நம்ம பார்க்கலாம். ஓகே. பாஸ்டர் தீமோத்தி மாதையன் இருக்கீங்களா? நம்ம பாஸ்டர் அலெக்ஸையா அவர்கள் அட்டெண்டன்ஸ் எடுப்பதற்கு இது ஏதுவா இருக்கும். அதனால நான் ஒருத்தரையே கூப்பிடுறேன். திமுத்தியோ மாதையன் இருக்கிறீங்களா? திமுத்தியோ பாஸ்டர் ரஞ்சித் குமார் இருக்கீங்களா? அந்த ஃபர்ஸ்ட் வசனத்துல இருக்கிற அந்த அந்த முதலாவது வசனத்துல இருக்கிற அந்த உபதேசம் நான் கற்றுக் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு உபதேசம் அதில் அடங்கியிருக்கிறது. கிறிஸ்தவ உபதேசத்துக்கும் வாழ்க்கைக்கும் தேவையான ஒரு உபதேசம். அது என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 1வது வசனம். பாஸ்டர் ரஞ்சித் குமார் அவர்கள். டிரைவிங்ல இருக்கேன் பாஸ்டர். புரியல. டிரைவிங்ல இருக்கீங்க. ஓகே. பாஸ்டர் சந்திரசேகர். பாஸ்டர் சந்திரசேகர் அவர்கள் ஐயா அதுல பாருங்க. முதலாவது ஃபர்ஸ்ட் தெசலோனியன்ஸ் 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலே அடங்கியிருக்கின்ற ஒரு சத்தியத்தை நாம் பார்க்க வேண்டும். அதை நாம் பார்த்துட்ட பவுல், சில்வானு, தீமோத்தேயை பத்தி பார்த்துட்டோம். கிருபை,
சமாதானம் அத குறிச்சு நம்ம கொஞ்சம் பார்த்துட்டோம். தெசலோனிக்கே சபையை பற்றி பார்த்துட்டோம். அதுல வேற என்ன அதுக்கு நீங்க ஒரு ஒரு எம்பசிஸ் பண்ணி அதுல என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கலாம். உங்களுடைய இன்புட்ஸ்க்காக தான் வெயிட் பண்ணிருக்கேன். நான் யார் பேர கூப்பிடுறேனோ அவங்களுடைய இன்புட்ஸ்க்காக தான் வெயிட் பண்றோம். ஆக்டிவா நீங்க இருந்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். அதனால தான் உங்கள நானு இன்வால்வ் பண்றேன் இதுல. சிஸ்டர் சுமித்ரா ஜோசப், பாஸ்டர் பாபு, சார் யாராவது பிதாவாகிய தேவனால் கிருபையும் சொல்லுங்க. சமாதானம் உண்டாகும். ஓகே. பிதாவாகிய தேவன், அது அது 2வது வசனத்திலே பிதாவாகிய தேவன் வருது. அப்படியா? வேற இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. பாஸ்டர் கருணாகரன் இருக்கீங்களா? எஸ் பாஸ்டர் இருக்கேன். ஓகே பாஸ்டர். அதுல பாருங்க 1வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற காரியத்திலே ஒரு உபதேசம் அடங்கி இருக்கிறது. அதை என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு இறையியல் கண்ணாடியை போட்டு நீங்க பார்க்கணும் அந்த வசனத்தை. நம்ம கவனிச்சது பவுல், சில்வானு, தீமோத்தேயை பத்தி பார்த்துட்டோம். தெசலோனிக்கே சபையை பத்தி பார்த்தாச்சு. கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்பதை குறித்தும் பார்த்தாச்சு. அப்போ அதுல மீதி என்ன இருக்குது? பார்த்த அத்தனை பேருமே கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற ஒரு உபதேசத்தை நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் இருப்பதை அதுதான் நம்ம பார்க்கிறோம். அவங்க கிறிஸ்துவுக்குள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனா இன்னும் அதுதான் நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுனால தான் அவர்கள் தெசலோனிக்கே சபை என்று அழைக்கப்படுகிறார்கள். அது ஒரு பக்கம். பட் அதையும் தாண்டி வேற என்ன இருக்கு பாருங்க. யாராவது ட்ரை பண்ணுங்க. சார் இயேசு கிறிஸ்துவால சமாதானம் உண்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தை சார் வருது சார். இயேசு கிறிஸ்துவினால் சமாதானம் உண்டு. அப்போ பிதாவாகிய தேவனால் இல்லையா? கிருபை பாருங்க. கிருபை கிருபை பிதாவாகிய தேவனால் கிருபையும் இயேசு கிறிஸ்துவால் சமாதானமும். அப்படி இல்லை. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஓகேவா? 2 பேர்னாலும். இப்ப என்ன அப்படின்னா ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் த டியட்டி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவின் தெய்வத்தன்மையை இந்த முதல் வசனத்திலே உறுதிப்படுத்துகிறார். பாருங்க, பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற சபையா. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாகும் போது இயேசு கிறிஸ்து யாரு? பிதாவுக்கு நிகரானவர், பிதாவுக்கு நிகரானவர். அதனால்தான் ஈக்குவல். பிதாவாலும் இயேசு கிறிஸ்துவாலும், பிதாவாலும் இயேசு கிறிஸ்துவாலும் என்று சொல்வதற்கான காரணம், இயேசு கிறிஸ்துவின் முழு தெய்வத்துவத்தையும் பற்றி பவுல் இங்கே வலியுறுத்தி விட்டுத்தான் இங்க அடுத்தடுத்த காரியங்களுக்கு போறார். ஏன்னா அது அந்த காலத்தில் மிக முக்கியமாக இருந்தது. ஏனென்றால் சிலுவையில் அடிக்கப்பட்ட ஒரு நபரை தெய்வம் என்றும் பிதாவுக்கு நிகரானவர் என்றும் நம்ம சொல்ல முடியுமோ என்ற ஒரு கேள்விதான் எல்லா இடங்களிலும் இருக்கிறது. அப்போ இந்த லெட்டர் எழுதும் போதே அந்த சின்ன சபையார், குழந்தையா இருக்கின்ற அந்த திருச்சபையார் இந்த காரியத்திலே உறுதிப்பட வேண்டும் என்று பவுல் எண்ணி இயேசு கிறிஸ்துவின் தெய்வத்துவத்தை வலியுறுத்துகிறார். இந்த காலகட்டத்துல நிறைய குரூப் இருக்குது. பாத்தீங்கன்னா அழகான குரூப் அது, எகோவாவின் சாட்சிகள் என்று நம்ம பார்க்கிறோம். எகோவா சாட்சிகள். இன்னொரு இடத்துல நம்ம பார்க்கும்போது எகோவா சாட்சிகளினோட வேறொரு மாஸ்க் யார் அப்படின்னா பைபிள் ஸ்டூடெண்ட், வேதாகம மாணாக்கர் அப்படின்னு சொல்றாங்க. வேதாகம மாணாக்கர். நம்ம வேதாகம மாணாக்கர் தானே, அவர்கள் வேதத்தை தான் சொல்லிக் கொடுக்க போகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் பயங்கரமா பழைய ஏற்பாடுலாம் எடுத்து அப்படியே உழப்புவான், அதையும் இதையும் போட்டு அப்படியே ஜனங்களை கொண்டு வந்து கடைசியில அப்படியே சொல்றோம், இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? பிதாவுக்கு நிகரானவர் அல்ல. எகோவா வேற, இயேசு வேற. இயேசுவும் பிதாவும் ஒரே ஈக்குவல் கிடையாது. அவங்க வேற வேற. இயேசு கிறிஸ்து டெமிகாட் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவாங்க. அப்ப நம்ம இவ்வளோலாம் பழைய ஏற்பாட்டுல அலசி ஆராய்ந்த இவர்கள்
இதுலயும் கரெக்டா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு அந்தியூர்ல ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்தேன். அப்போ ஒரு சில அந்த கொரோனா சமயத்திலே அந்த போக முடியாமல் போனபோது, கொரோனாவை விட மிகப்பெரிய விஷக்கிருமியாக இந்த வேதாகம மாணாக்கர் அங்கே புகுந்து எல்லா மக்களையும் என்ன செய்து விட்டார்கள்? தங்கள் வயப்படுத்தி விட்டார்கள். அப்புறம் எல்லாம் பெந்தேகோஸ்தே சபைக்கு போற ஜனங்க தானே, எதுவும் போக மாட்டாங்க வேறன்னு பார்த்தா, எல்லாம் இந்த பெந்தேகோஸ்தேல இருந்து எல்லாம் இப்ப என்ன ஆயிடுச்சு? வேதாகம மாணாக்கரா மாறிடுச்சு. அப்புறம் போய் அங்கிருந்து என்ன செய்திகள் வருகிறது என்று சொன்னால், அவர்கள் அவர்கள் எனக்கே வீடியோ அனுப்புறது. இயேசு கிறிஸ்து தேவனுக்கு சமமானவன். அடப்பாவி! நான் தான் உங்களுக்கு என்னது சுவிசேஷத்தையும், சுவிசேஷ காரியங்களையும் அறிவித்து ஒரு 20, 30 பேர் அங்கே இருந்தார்கள். விட்டு வந்த ஒரு கொஞ்ச நாட்களிலேயே அவர்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு நிகரானவர் அல்ல, தேவன் அல்ல என்று சொல்லும் ஒரு நிலைமைக்கு, பரிதாப நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள். ஆனா, அந்த நிலைமை இந்த தெசலோனிக்கே திருச்சபைக்கு வந்துவிட வாய்ப்பு இருக்காது. ஏனென்றால் இங்கே பாருங்கள், வந் வந்துவிட்டிருக்க வாய்ப்பே இல்லாத அளவுக்கு பவுல் படுத்துகிறார். தேவனுக்குள், பிதாவாகிய தேவனுக்குள்ளும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கே சபை. பிதாவாகிய தேவனாலும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்று அவர் வலியுறுத்துவதற்கான காரணம் அதுதான். இப்போ ஒரு கேள்வி உங்களுக்கு. இயேசு கிறிஸ்துவும் யெகோவாவும் ஒன்றா? இயேசு கிறிஸ்துவை யெகோவா என்று நாம் அழைக்கலாமா என்பதுதான் இப்போ ஒரு கேள்வி. அழைக்கக்கூடாது சார். இயேசு கிறிஸ்துவை யெகோவா என்று அழைக்கலாம். ஏன்னா யெகோவா சாட்சிகள் என்று தனியாக இருக்கிறார்கள். யெகோவா வேறையா, இயேசு கிறிஸ்து வேறையா? ஈப்ரூல வருது அப்படின்ற மாதிரி யெகோவா ஓகே. அப்படின்னு சொல்லி இல்லை, ஆமா. யஹாவா என்று சொல்வார்கள். யாவே. யெகோவா என்று சொல்ல மாட்டார்கள். யஹாவா என்று சொல்வார்கள் எபிரேயர்கள். ஆமா. பட் ஆனா அந்த pronounce வந்து வார்த்தை இயேசு கிறிஸ்துவுக்கு பொருந்துமா என்பது. பொருந்தும் சார். பொருந்துமா? ஆமா சார். ஒரு ஆமா சார். 3 பேருக்குமே பொருந்தும் சார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். வெரி குட். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் யாவருக்கும் பொருந்திய ஒரு டைட்டில் தான் என்னங்க? யெகோவா. யெகோவா என்கின்ற டைட்டில். அதனால யெகோவா சாட்சிகள் ஒருத்தன் வந்து இயேசு கிறிஸ்து வேற, யெகோவா வேற அப்படின்னு சொன்னான்னா அது தப்பு. ஓகேங்களா? சோ அதுக்கு ஒரு 2, 3 ஆதாரங்கள நம்ம பார்த்துட்டு அடுத்த வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். ஒரு ஒரு சில ஆதாரத்த நம்ம பார்க்கலாம் பாருங்க. இந்த யெகோவா சாட்சிகளுடைய பிரச்சனை அதுதான். இப்போ சங்கீதம் 83:18 வாசிங்க. சங்கீதம் 83:18. இப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம். எங்களை உயிர்ப்பியும், அப்போது நாமத்தை தொழுது கொள்ளுவோம். சங்கீதம் 83:18. உமது அவர்கள் என்றைக்கும் வெட்கி கலங்கி நாணமடைந்து அழிந்து போவார்களாக. சார் 17 உமது கரம் உமது வலது பாசத்து புருஷன் மீதிலும் உமக்கு 83:17 யெகோவா என்னும் நாமத்தை உடைய தேவரீர் ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர் உணரும்படி. பூமி அனைத்தின் மேலும் எப்படி? பூமி அனைத்தின் மேலும் வாசிங்க. உன்னதமானவர் என்று உன்னதமானவர் என்று பூமியின் மாதிரியாவரும் உணரும்படி. ஓகே. ஏசாயா 42:8 வாசிங்க. ஐ அம் ஜெகோவா, தட் இஸ் மை நேம். அது வாசிங்க. ஏசாயா 42:8. ஏசாயா 42:8 வாசிங்க. நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். இங்க கர்த்தர் என்று தமிழ் பைபிள்ல வர்றது எல்லாமே வந்து ஜெகோவா. ஓகேங்களா? யஹாவா என்று தான் யூதர்களுடைய பைபிள்ல இருக்கும். நான் யெகோவா, ஐ அம் யஹாவா, தட் இஸ் மை நேம். அது என்னுடைய நாமம். மை க்ளோரி will I not give to another. நான் என்னுடைய மகிமையை வேறொருவருக்கும் நான் கொடுக்க போவதில்லை என்று சொல்லுகிறார். இப்போ ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம் பாருங்க.
யெகோவா தன்னுடைய மகிமையை வேறொருவருக்கும் கொடுக்க போவதில்லை என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து யெகோவா அல்ல, பிதா மாத்திரம்தான் யெகோவா என்று சொன்னால், நிச்சயமாக பிதாவுக்கு நிகரானவர் இயேசு கிறிஸ்து அல்ல என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். அப்போ சகரியா 12வது அதிகாரம், சகரியா 12 1 மற்றும் 4வது வசனத்தை வாசிக்கலாம். சகரியா குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தையின் பாரம். ஒரு நிமிஷம் பொறுமையா வாசிக்கலாம். இங்க பாருங்க. ஒரு நிமிஷம். சகரியா 12வது அதிகாரம் 1வது வசனம். இஸ்ரவேலை குறித்து கர்த்தர் என்று சொன்னால் யெகோவா. ஓகேங்களா? யெகோவா. இஸ்ரவேலை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தையின் பாரம். 4வது வசனம் வாசிங்க. அந்நாளிலே நான் குதிரைகளுக்கெல்லாம் திகைப்பையும் அவர்கள் மேல் ஏறி இருக்கிறவர்களுக்கெல்லாம் புத்தி மயக்கத்தையும் வரப்பண்ணி யூதா வம்சத்தின் கண்களை திறந்து வைத்து ஜனங்களுடைய எல்லா குதிரைகளுக்கும் குற்றாட்டத்தை உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த கர்த்தர் யாரு? இந்த பைபிள்ல பார்க்கும்போது, ஆங்கில பைபிள்லயும் நீங்க இதுலயும் பார்க்கும்போது, எபிரேய மொழியில பார்க்கும்போது உண்டு பண்ணுவேன் என்று யெகோவா சொல்லுகிறார். ஜெகோவா சேய்ஸ். யெகோவா தான் இங்க சொல்றாரு இல்லையா? அப்போ யெகோவா சொல்லிட்டே வராரு. அவர் இன்னொன்னு சொல்றாரு பாருங்க இந்த அதிகாரத்துல. 12வது வசனத்தை வாசிங்க. தேசம் புலம்பிக் கொண்டிருக்கும், ஒவ்வொரு வம்சமும் தனித்தனியாக புலம்பும், தாவீது குடும்பத்தார் தனியையும் அவர்கள் ஸ்திரீகள் ஒரு நிமிஷம் 12வது அதிகாரம் 10வது வசனம். 10வது. நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேமின் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியை ஊற்றுவேன். ஒரு நிமிஷம். இது யார் சொல்லிட்டு இருக்கிறா இப்போ? யெகோவா தானே சொல்லிட்டு இருக்காரு. ஓகே. யெகோவா சொல்லிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்ப்பார்கள் என்று யெகோவா சொல்கிறார். யாரை இஸ்ரவேல் குத்தினார்கள்? அவர் என்ன சொல்றாரு? யெகோவா என்ன சொல்றாரு? அவர்கள் குத்தின என்னை நோக்கி பார்ப்பார்கள். ஓகே. இப்போ அடுத்தது நம்ம வாசிக்கலாம் பாருங்க. ஏசாயா 44வது அதிகாரம் 6வது வசனம். நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறார். நான் முந்தினவரும் நான் பிந்தினரும் தானே இல்லையா? நான் முந்தினவரும் பிந்தினவரும் தானே. இப்பொழுது ஏசாயா 41வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. அதை செய்து நிறைவேற்றி ஆதி முதற்கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவர் யார்? முந்தினவராயிருக்கிற கர்த்தராகிய நான் தானே, பிந்தினவர்களோடும் இருப்பவராகிய நான் தானே. புதிய ஏற்பாடு வரும்போது ரெவலேஷன், வெளிப்படுத்தல் 1:8 தெளிவா சொல்லுகிறது பாருங்க. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமா இருக்கிறேன் என்று அல்பா முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார். 11வது வசனம் வாசிங்க. நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன் என்று யெகோவா சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டிலே. இங்க புதிய ஏற்பாட்டிலே யார் சொல்றாங்க? இயேசு. Someone has rightly said, பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய 3 பேருமே யெகோவா என்ற டைட்டிலுக்கு என்னங்க அதனால யெகோவா சாட்சிகள் ஒருத்தன் வந்து 2-3 வசனத்தை வச்சுக்கிட்டு யெகோவா வந்து வேற, இயேசு கிறிஸ்து வேற சொன்னா இதுக்கு நிறைய ஆதாரங்களுக்கு பேசினா இதை பத்தியே நிறைய ஆதாரங்கள் நாங்க கொடுத்து கொண்டே போகலாம். இன்னும் ஒரே ஒரு ஆதாரத்தை மாத்திரம் பார்த்து நம்ம என்ன செய்யலாங்க, நம்ம அடுத்த வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். சங்கீதம் 23, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். புதிய ஏற்பாட்டில வரும்போது நானே மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்ப யாரு கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார்? தாவீது சொன்னது என்ன? யெகோவா என்னுடைய மெய்ப்பராய் இருக்கிறார். புதிய ஏற்பாடு நான் தான் அந்த மெய்ப்பர், நல்ல மெய்ப்பர் நான் தான் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இல்லையா? அது மாத்திரமா? ஏசாயா 6வது அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. ஏசாயா 6:5.
ஏசாயா 6:5. அப்பொழுது நான், ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்கள் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனையின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். சேனைகளின் ராஜாவாகிய கர்த்தரை என் கண்கள் கண்டதே என்று சொல்லப்படுகிறது. யாரை அங்கே காண்கிறார்? எகோவாவை யெகோவா உட்கார்ந்துட்டு இருக்காரா? சேனைகளின் கர்த்தரை அங்க யார் அமர்ந்து கொண்டிருப்பது? பிதாவாகிய தேவனா? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து அமர்ந்திருக்கிறதைத்தான் இங்கே பார்க்கின்றார். அத யோவான் பார்க்கும்போது எப்படியா பார்க்கிறார் பாருங்க. யோவான் 12:41 யோவான் சுவிசேஷ புத்தகத்தை நாம் அதை பார்க்கும்போது பார்க்கலாம் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 12வது அதிகாரம் 41வது வசனம். ஏசாயா அவருடைய மகிமையை கண்டு அவரை குறித்து பேசுகிற பொழுது இவைகளை சொன்னார். ஓகே, இங்க பாருங்க. இது யாரை பற்றி இங்கே பேசிக் கொண்டிருக்கின்றார்? நீங்க அந்த கான்டெக்ஸ்ட் நீங்க வாசித்து பாருங்கள். தாம் இன்ன விதமான மரணமாய் மரிக்க போகிறார் என்று 33வது வசனம். இன்ன விதமான மரணமாய் மரிக்க போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார். ஜனங்கள் அவரை நோக்கி, கிறிஸ்து என்றென்றைக்கும் இருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லியதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அப்படி இருக்க மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டியது என்று எப்படி சொல்லி, எப்பொழுதுமே இருக்கிறவரு கிறிஸ்து, நீர் எப்படி சாக போறீர் அப்படின்னு கேட்கிறாங்க. அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்சம் காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் ஆகும்படிக்கு ஒளியின் இடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று இவைகளை இயேசு சொல்லி அவர்களை விட்டு மறைந்தார். அவர் இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தும் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. கர்த்தாவே, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று இங்கு கர்த்தருடைய புயம் என்று இங்கு யாரை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றான்? இயேசு கிறிஸ்து செய்த காரியங்களை பற்றி பேசும்போது அதை யோவான் ஏசாயா தீர்க்க தரிசனத்திலிருந்து எடுக்கிறார். யோவான் இயேசு செய்த காரியங்கள் அது கர்த்தருடைய புயம் செய்த காரியங்கள். இயேசு செய்தது என்ன? இயேசு யாரா இருக்கிறார்? கர்த்தராய் இருக்கிறார். அவர் யெகோவாவாய் இருக்கிறார். அவருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? அவர்கள் கண்களினால் காணாமலும் இருதயத்தினால் உணராமலும். யாரா இங்க கண்களினால பார்க்கல? அவங்க கண்களுக்கு முன்பதாக இருந்தது யாரு? இல்லையா? அவர்களுடைய இருதயத்திலே, யூதர்களுக்கு இருதயத்திலே உணராமல் போனது யாரை? இயேசுவை. குணப்படாமலும் இருக்கும்படி நான் அவர்களுடைய ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படிக்கும் அவர்களுடைய கண்களை அவர் குருடாக்கி அவர்கள் இருதயத்தை கடினமாக்கினார் என்றார். ஏசாயா அவருடைய மகிமை. இங்க யாருடைய மகிமை? நல்லா யோசிச்சு பாருங்க. யாரை இந்த யூதர்கள் புறம்பே தள்ளினார்களோ அவருடைய மகிமையை ஏசாயா கண்டார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்போ அந்த ஏசாயா கண்ட அந்த நபர் யூத ஜனங்கள் மத்தியிலே உலாவி வந்து கொண்டிருந்த அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவரைத்தான் சிங்காசனத்திலே வீற்றிருக்க பார்த்து சேனைகளின் தேவனாகிய யெகோவா பரிசுத்தர் 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 என்று கேருபீன்களும் சேராபீன்களும் அங்கே தொழுது ஆராதித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். சோ இட் இஸ் சோ கிளியர். இந்த யெகோவா சர்ச்சுகள் போய்க்கார இந்த பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ராட்ஸ். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு நிகரானவர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய திரியேக தேவனும் 3 நபர்களும் யெகோவா என்று அழைக்கப்பட தகுதியானவர்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். சரி, இதை பத்தி பேசிட்டே போலாம். வில் கோ பேக். இன்னொரு இடத்துல பார்க்கும்போது ஏசாயா 43:10, 45:21 எல்லாம் நீங்க வாசிக்கும் போது யெகோவா ஒருவரே ரட்சகர். அப்ப இயேசு கிறிஸ்து யாரு? ரட்சகர் தானே? அப்படின்னா என்ன சொல்ல வர? இயேசு கிறிஸ்து யெகோவா என்று சொல்லப்படுது. ஓகே, லெட்ஸ் கம் பேக். இப்போ அடுத்த வசனத்தை 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 2வது வசனம். தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும்
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து. இங்கே 3 காரியம்: விசுவாசம், அன்பு, நம்பிக்கை. 3ஐயும் பாருங்க. This is the components of true believers. உண்மையான விசுவாசிகளின் அவர்களுக்குள் இருக்க வேண்டிய 3. ஓகேங்களா? உண்மையான விசுவாசிகளை நாம் எப்படி கண்டறிவது? அவர்கள் ஜெபிப்பதை வைத்தா? இல்லை. ஏனென்றால் அநேக காரியங்களுக்காக, அநேக காரணங்களுக்காக, அநேக காரியங்களால் உந்தப்பட்டு யார் வேண்டுமானாலும் ஜெபிப்பார்கள். ஜெபம் முக்கியம். விசுவாசிகளுக்கு ஜெபம் மிக மிக முக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஜெபிப்பதை வைத்து ஒருவன் விசுவாசி என்று நாம் என்ன செய்து விட முடியாது? கணித்து விட முடியும். ஏன்னா வேதத்திலே ஜெபித்த அநேகர் என்ன செய்திருக்கிறார்கள்? தாங்கள் அவிசுவாசிகள் என்று நிரூபித்தது உண்டு இல்லையா? இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் வந்து இயேசுவினிடத்திலே கேட்கும் போது, ஆண்டவரே டீச்சர்ஸ் டு ப்ரே, எங்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுத்தாரும் என்று சொன்ன போது அங்க யார் இருந்தது? யூதாசும் கேட்டிருப்பார் இல்லையா? ஆமாமா, எங்களுக்கு ஜெபம் பண்ண கத்துத்தாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பான். அதனால that is not the component of true believer. மிக மிக அழகாக, மிக அருமையாக வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஜெபித்த அநேகர் கர்த்தருடைய பிள்ளைகள் அல்ல என்பதை அநேக நாட்களிலே நிரூபித்ததை நாமே பார்த்திருக்கலாம் இல்லையா? ஆனா இங்கே பவுலுக்கு இவ்வளோ குஷி வந்ததுக்கு, இவ்வளோ சந்தோஷம் வந்ததுக்கு, இவ்வளோ ஆனந்தம், அவ்வளோ அடிபட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி கொரிந்து பட்டணத்துல எண்டப்பா இருக்கிற பவுலுக்கு இவ்வளவு உற்சாகம் வந்ததுக்கான காரணம் என்னன்னா, ஒரு 3 காரியம் அவர்களுக்குள் இருந்தது. அந்த 3 காரியத்தை வச்சு அவங்க யாருன்னு இவர் கண்டுபிடிச்சிடறாரு. என்னது? விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இல்லையா? அன்பு, நம்பிக்கை. அந்த விசுவாசத்துல எப்படி இருக்குது? விசுவாசம் மாத்திரம், விசுவாச கிரியை செய்கிற விசுவாசமா இருந்தது. ஒருவன் பசியா இருக்கும்போது, யாக்கோபு சொல்ற, ஒருவன் பசியா இருக்கும்போது, வாப்பா உனக்காக நான் ஜெபம் பண்றேன், உன் பசி ஆறும், நீ போ, ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன், உனக்கு பசி ஆறும் அப்படின்னு சொல்றதல்ல. அது விசுவாசம். விசுவாசத்தின் கிரியை. விசுவாசத்தின் கிரியைகளை, அநேக கிரியைகளை யாக்கோபு சொல்லி கொடுக்கின்றார். நாவை எப்படி பண்ற, நாவை எப்படி நாம் பிரயோகிப்பது, எப்படி வாழ்வது, எப்படி எப்படி நடந்து கொள்வது. விசுவாசத்தின் கிரியைகள் என்றால் என்ன? ஐயோ, பிசாசும் விசுவாசித்து நடுங்குகிறதே இல்லையா? அப்படியானால் உன்னுடைய விசுவாசம் என்ன? விசுவாசத்தின் கிரியைகள். விசுவாசிகள் என்ற பெயர் யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அந்த விசுவாசத்தின் கிரியைகள் அவர்களுக்குள் நாம் காண வேண்டும். நாம் போதகர்களாக இருந்தால் மிக முக்கியமாக விசுவாசத்தின் கிரியைகள் இருக்கிறதா என்று நாம் விசுவாசிகளை கண்டறிய வேண்டும். நாம் விசுவாசிகளாக இருப்போம் என்று சொன்னால் நமக்குள் அந்த விசுவாசத்தின் கிரியைகள் இருக்கிறதா என்று நாம் கண்டறிய வேண்டும். நீங்கள் விசுவாசிகளாக இருக்கும் போது உங்களுடைய போதகருக்குள் அந்த விசுவாசத்தின் கிரியைகள் இருக்கிறதா என்று நீங்கள் கண்டறிய வேண்டும். ஏனென்றால் இன்று அநேக அவிசுவாசிகளும் போதகர்களாய் மாறி இருக்கின்ற ஒரு காலகட்டத்துக்குள் நாம் வந்திருக்கிறோம். அது பவுல் காலகட்டத்திலே நடந்தது. நிறைய அவிசுவாசிகள் என்ன செய்திருக்கிறார்கள்? போதகர்களாய் மாறி இருந்த ஒரு பொல்லாத காலம் அப்பொழுதே இருந்தா, அப்ப இப்ப எவ்வளவு இருக்கும் பாரு. விசுவாசத்தின் கிரியைகள்லாம் விசுவாசத்தின் மூலம் இருக்கின்ற பரிசுத்தம் மற்றும் உண்மை மற்றும் மற்றவர்களை கருசனையாய் கொள்வது, எல்லாரையும் மற்றவர்களை தங்களை காட்டிலும் மேன்மையுள்ளவர்களாய் எண்ணுவது, கர்த்தருக்காக வாழுகிற அந்த கிரியை நிறைய இருக்கு பாருங்க. அந்த விசுவாசத்தின் கிரியைகள் இவங்களுக்குள்ள இருக்குதுன்னு பவுல் வந்து தீமோத்தேயு வந்து பவுல் கிட்ட சொல்லிட்டார். அப்புறம் அன்பின் பிரயாசம். இது என்ன அன்பின் பிரயாசம்? விசுவாசத்தின் கிரியைக்கும் அன்பின் பிரயாசத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதின் நிமித்தம் நற்கிரியைகளை நடப்பிப்பது. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள அன்பினாலே தியாக வாழ்க்கை வாழ்வது, கிறிஸ்துவுக்காக எதையும் சகித்து கொள்ள, கிறிஸ்துவுக்காக எதையும் இழந்து போக, கிறிஸ்துவுக்காக எப்படிப்பட்ட கடினத்தையும் தாண்டி போக,
ஒரு ஒரு அன்பின் பிரயாசம். ஏன் அடி வாங்க போற எழுதாம? அன்பின் பிரயாசம். ஏன் எழுத மாட்டேங்கிற? அது இந்த அது தியாகத்தோடு இணைந்தது. அந்த அன்பின் பிரயாசம் என்று சொல்லும்போது விசுவாசத்தின் கிரியை வேற, அன்பின் பிரயாசம்ன்றது அது இட்ஸ் சாக்ரிஃபிஷியல். அவர்கள் மகா பெரிய உபத்திரத்துல இருக்கிறான், கொல்லப்படுறான், குடும்பங்கள் கொல்லப்படுவதை பார்க்கலாம், பிள்ளைகள் கொல்லப்படுவதை பார்க்கலாம், கணவன் மனைவி கொல்லப்படுவதையும், மனைவி கணவன் கொல்லப்படுவதையும், நெருக்கங்களும் எல்லா விதமான நெருக்கம் வருது. ஆனால் அவர்கள் அன்பின் பிரயாசத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை, அவர் மேல் உள்ள அன்பினாலே அவர்கள் பிரயாசப்படுகிறார்கள், அவர்கள் தங்களை வருத்தி கொள்ளுகிறார்கள். அத பார்த்துட்டு தீமோத்தை ஓடி வந்து பவுலே எந்திரிப்பா, நீ வந்து ரொம்ப டயர்டா, அப்படியே துக்கத்தோடு இருக்கிறதுனா அன்பின் பிரயாசம் அந்த ஜனங்களுக்குள் நான் பார்க்கிறேன். ஆஹா, எடுறா அந்த பேனாவை, எழுதுவோண்டா ஒரு லெட்டரை அப்படின்னு எழுதுனதுதான் இந்த. அது மாத்திரமல்ல, அவர்கள் கிறிஸ்துவின் மேல் உள்ள நம்பிக்கை, அவர்கள் என்ன நம்பிக்கைன்னு மேல நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிடறான். வரப்போறாரு, ஆண்டவர் வரப்போறாரு, ஆண்டவர் வரப்போறாரு, ஆண்டவர் வரப்போறாரு அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறான். இன்னைக்கு நம்ம காலையில எழுந்திரிச்சு நம்ம விசுவாசிகள் அல்ல நாமளும் என்றாவது ஆண்டவர் இன்னைக்கு வந்துருவாரு அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் குறைஞ்சு போச்சு இல்லையா? ஒரு காலத்துல விசுவாசிகள் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தார்கள். அதுக்காக எஸ்கட்டோபோபியா, எஸ்கட்டோமேனியா அந்த லெவலுக்கு போயிடக்கூடாது. நம்ம எந்த நேரத்திலும் நம்முடைய ஆண்டவரை சந்திக்கணும், ஆண்டவர் வருவார். நம்மளாம் ஜெபிச்சது உண்டு. ஒரு காலத்துல எனக்கு ஞாபகம் இருக்கு, குடும்ப ஜெபங்கள்லாம் உட்காரும் போது, ஆண்டவரே இன்று இரவு உம்முடைய வருகை இருக்குமானால், இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா கிறிஸ்தவங்களுக்குள்ள, ஆண்டவரே நாளை தினத்திலே நான் எழுந்திருக்க கிருபை தாரும் ஆண்டவரே, நாளை தினத்திலே அப்படி போயிடுச்சு கொஞ்சம். ஏன்னா அடுத்தடுத்து ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய இருக்கு. ஆண்டவர் வந்தா கூட ஆண்டவர் நிறைய வேலை இருக்குது, அதுக்குள்ள வந்துட்டு என் பொண்ணுக்கு கல்யாணம் முடிக்கணும், என் பையனுக்கு வேலை வாங்கணும், அதாவது நிறைய இருக்கும்போது why are you disturbing அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம கிறிஸ்தவர்கள் அப்படி போயாச்சு. ஜெபித்த அந்த எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, நம்ம ஜெபித்த காரியங்கள் அந்த சிறு வயதிலே தாய் தகப்பன்மார் சொல்லி கொடுத்த ஜெபங்கள்லாம் இன்று வேற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? So what I'm trying to say is, ஒரு காலத்திலே பாடல்கள் எழுதுனாங்க, இன்னும் தாமதமோ நாதா நீர் வரவே இல்லையா, கோடா கோடி தூதர் சங்கமாய் மேகத்தில் எத்தனை நாள் காத்து நாம் பார்க்கணும் ஆண்டவரே, எத்தனை அப்ப நாள் கணக்குல காத்துக்கிட்டே இருந்திருந்த பரிசுத்தவான்கள்லாம் இருந்துருக்காங்க. எத்தனை நாள் காத்து நான் பார்க்க வேண்டும், என் ஆத்மநாதனை நான் சந்திப்பதற்கு என்கின்ற அந்த நம்பிக்கை பாருங்க. இந்த 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 தெசலோனிக்கே பட்டணத்தாரிலிருந்து போகலாம், அந்த சபையாற்றில அந்த நம்பிக்கை இருந்ததுனால பவுல் ரொம்ப எக்ஸைட்டட் ஆகி, நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம். எப்படி அறிந்து கொள்ளுகிறார்கள்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று பவுலும் பவுலோடு இருந்தவர்களும் இந்த தெசலோனிக்கே திருச்சபையாரை அடையாளம் கண்டு கொண்டதற்கான மிக முக்கியமான காரணம் விசுவாசத்தின் கிரியை, அன்பின் பிரயாசம், மேலுள்ள நம்பிக்கை. இத பார்த்த உடனே பவுல் அவங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று அறிந்து இடைவிடாமல் உங்களை குறித்து நான் விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் I am giving thanks to Lord, நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்றேன். I am giving thanks to God because ஒரு 3 வாரம் தான் உங்க கிட்ட இருந்தேன், சின்ன குழந்தைகளா விட்டுட்டு வந்துட்டேன், என்னாச்சுதோ ஏதாச்சுதோன்னு அதை சிந்திக்கிறதுக்கு கூட முடியாதபடி நான் துரத்தப்பட்டு இப்பொழுது கொரிந்துவிலே பயத்தோடும் நடுக்கத்தோடும் வியாகுலத்தோடும் வேதனையோடும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இப்பொழுது நான் துதிப்பதற்கு எனக்கு ஒரு காரணம் வந்து விட்டது. என்ன துதிப்பதற்கு என்ன காரணம்? பவுலே உனக்கு உபத்திரம் இல்லை என்று சொல்லப்பட்டதா? இல்லை. பவுல் துதிப்பதற்கு என்ன காரணம்? கொரிந்து பட்டணத்திலே அவருக்கு ஒரு சிங்காசனம் கொடுக்கப்பட்டதா? இல்லை. பவுல் அங்கே துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு ஸ்தோத்திர கூட்டம் நடத்துறதுக்கான காரணம் என்ன? பவுலுக்கு அங்கே பயங்கரமான வேலை வாய்ப்புகள் வசதிகள் எல்லாம் கிடைத்ததா ஸ்தோத்திர கூட்டம் நடத்துகிறாரே பவுல் கிட்ட. பவுலே ஏன் கொரிந்து பட்டணத்திலே வியாகுலத்தோடும் வேதனையோடும் பயத்தோடும் இருக்கும்போது இப்படி ஸ்தோத்திர கூட்டம் நடத்திட்டு இருக்கிறீயே பவுலே என்று கேட்டால் அவர் சொல்லுகிறார், விசுவாசமும் நம்பிக்கையும் அன்பும் கொண்ட அந்த தெசலோனிக்கே திருச்சபையார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று அறிந்து இப்பொழுது ஸ்தோத்திர கூட்டம் நடத்துறேன்பா நான் அப்படிங்க.
தட்ஸ் சம்திங் பியூட்டிஃபுல், ரைட்? இந்த 3 வசனத்திலேயே இதை படித்துக்கொண்டே இருந்தா நமக்கு வா இது எப்படி சொல்றது? அந்த அந்த மன ஓட்டம் எல்லாவற்றையும் கடந்து அவர்கள் பார்க்கிற பார்வையே வேற. இன்னைக்கு பவுலையும், பேதுரும் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து நம்ம சர்ச்சுக்கு கூட்டு வந்து ஒரு சில காரியங்கள்லாம் நம்ம பேசும்போது, என்னடான்னு அவனே யோசிப்பான். என்ன இவன் கிறிஸ்தவன் தானா? இல்லையா? இல்ல பவுலே, இந்த மாரி பிரச்சனைப்பா எங்களுக்கு இதெல்லாம் இருக்குதுப்பா. இதெல்லாம் சபைக்கு தேவைப்பா. அது நாங்க என்னெல்லாம் பண்றோம். எவ்வளோ ஜெபம் பண்ணிட்டோம் ஆண்டவர்கிட்ட. இந்த மாரின்னு கேட்கும்போது பவுலும், அ பவுலும் நம்ம பேதுரு எல்லாம் அந்த மாரி ஆட்கள்லாம் கூட்டு வந்து நமக்கு கத்துக் குடுத்தா, 2 நாள் கூட இருக்க மாட்டாங்க. என்ன பண்றோம்? ஓடிடுவாங்க. ஓடிட்டு ஐயா இவன் அவிசுவாசி அப்படின்னு ஓடிடுவோம். அப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம்? பவுலையும் பேதுருவையும் கூட அவிசுவாசியா நம்ம மாத்திடுவோம். அவங்க சபைக்கு 2 நாள் வந்தார்கள், 3ஆம் நாள் ஓடிவிட்டார்கள். ஆகையினாலே அவர்கள் அவிசுவாசிகள் என்று சொல்லி குத்திவிட்டு ஒரு பட்டம் கட்டிவிட்டு நாம் நம்முடைய வேலையை பார்த்துக் கொண்டிருக்கத்தக்கதாக இந்த சபைக்கு இந்த நம்பிக்கை, விசுவாசம், அன்பின் பிரயாசம் எல்லாம் தூரமா போனது நம்ம உணர முடியுதா? டு யூ ஃபீல்? என்னால ஃபீல் பண்ண முடியுது. நான் என் திருச்சபையாருக்கே நான் இதைத்தான் சொன்னேன். இதுதான் இன்றைய நிலைமை. நம் மத்தியிலே பவுல் வந்தா, ஏப்பா நான் ஒரு கன்வென்ஷனுக்கு பேசிட்டு போறேனே அப்படின்னு கேட்டா, அடிச்சு துரத்திடுவோம். என்னப்பா பேசுறீங்க? நீ பேசுறதெல்லாம் இந்த காலத்துல இருக்கிறவங்களுக்கு தகுமோ என்கின்ற அளவுக்கு சுவிசேஷத்தின் சாரம் லகுவாக்கப்பட்டு, கரைப்படுத்தப்பட்டு, மாற்றப்பட்டிருக்கிறதை எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? நான் உணர்றேன். மிந்தி எந்த பாட்டு எடுத்தாலும் உடனே அந்த லாஸ்ட் முடி வந்து கண்டிப்பா வருகை பத்தா சார் இருக்கும். இப்பெல்லாம் அப்படி ஒண்ணுமே கிடையாது சார் எந்த பாட்டுலயுமே. இன்னைக்கு எல்லாமே மாறிடுச்சு இல்லையா? சோ இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயத்த நம்ம வேற எங்கேயாவது நம்ம பார்க்க முடியுதா? இந்த நிருபங்கள்ல இது மாத்திரம் இல்லை. இந்த நிருபத்தில் மாத்திரம் இல்லை. இன்னும் நம்ம கொரிந்து பட்டணத்துக்கு எழுத நிருபத்தெல்லாம் பார்க்கும்போது வா 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 நிறைய ஒவ்வொரு பாருங்க, இந்த 5 அதிகாரத்திலும் ஒரு முறையாவது இயேசு கிறிஸ்துவின் வருகையை பத்தி பேசியிருக்கிறாரு பவுல்னா பாருங்களேன், எவ்வளவு ஆச்சரியம். So the church has gone astray from the right path. சரியான பாதையில இருந்து ரொம்ப தூரமே நம்ம விலகி போயிட்டோமோ, நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு சபை என்று சொன்னால், சபை வந்து ஒரு 5 வருஷ திட்டம், 10 வருஷ திட்டம், இன்னும் சபையினுடைய 30 வருஷ திட்டம்லாம் போட்டு உட்காந்துருக்கான். அட பாவி, ஒரு காலத்துல சபை என்ன நினைச்சிட்டு, இன்னைக்கும் நாளைக்கும் இயேசு வந்துருவாரு, இன்னைக்கு நம்ம கர்த்தரை பார்க்க போறோம், ஆண்டவரை பார்க்க போறோம் அப்படின்ற இந்த காலமெல்லாம் போய் இன்னைக்கு வேற மாதிரி போயிடுச்சு. ஓகே, தட்ஸ் a thing that we learn. அதைத்தான் நாம் இந்த இடத்துல நம்ம லேர்ன் பண்றோம். 3வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்துட்டோம். அது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று அறிந்தது மாத்திரமல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்குள் இருக்கக்கூடிய குணாதிசயங்களை தான் லிஸ்ட் பண்றாரு அடுத்த வசனத்திலிருந்து. 5வது வசனத்திலிருந்து நாங்க வாசிக்கும் போது, நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்க அறிந்து கொண்டோம், அது மாத்திரமல்ல தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்குள் இருக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்குள் இருக்கிறது. என்ன தெரியுங்களா? எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோட மாத்திரமல்ல வல்லமையோடும் பரிசுத்தாவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. அதனால 6வது வசனம் பாருங்க, நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்தாவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி. வா, அது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த ரிசல்ட். அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்ததுனாலே அவங்க வாழ்க்கையில் என்ன ரிசல்ட்? மிகுந்த உபத்திரவத்தில் பரிசுத்தாவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு. இந்த காலகட்டத்திலே மிகுந்த உபத்திரவத்தில் இருக்கும்போது யாராகிலும் திருவசனத்தை சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறவர்கள் உண்டா? இது என்னன்னா இப்போ மாறிடுச்சு. எப்படி அப்படின்னா, உங்களுக்கு உபத்திரவத்துல இருந்து டெலிவர் பண்ற ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம்? கூப்பிட ஆரம்பிக்கிறோம். ஆனா ஆதி திருச்சபையார் எப்படின்னா, அவங்க உபத்திரவத்தை ஒரு பொருட்டாவே எண்ணல. அவங்க வந்து உபத்திரம் ஒரு பக்கம், அதுக்கு ஒரு ட்ராக் போட்டு அவன் அனுப்பிச்சிருக்கான். இந்த ட்ராக்ல நீ போ,
எங்க ட்ராக்ல நாங்க சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வதிலையும் விசுவாசத்தின் கிரியையும் கிறிஸ்துவின் மேல் உள்ள நம்பிக்கையும் அன்பின் பிரயாசம் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். நீ உனக்கு ஒரு ட்ராக் போட்டிருக்கணும், உபத்திரவே நீ போய்கிட்டே இருந்து ஸ்டாப் பண்ணவே கூடாது. நீ போயிட்டே இருக்கணும் உபத்திரம். ஏனென்றால் பவுல் அதான் சொல்றாரு, அதாவது அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியா நடக்கிறவர்கள் துன்பப்படுவார்கள். எப்பொழுது துன்பம் போகும்? தேவ பக்தி இல்லாத சந்ததி வரும்போதுதான் துன்பம் போகும். அப்படின்னா தேவ பக்தின்னு ஒன்று இருந்தது என்று சொன்னால், அன்றியும் கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதா இருக்கிறவர்கள் அவங்க இன்னொரு ட்ராக்ல அது உபத்திரம் பாட்டுக்கு ஒரு வழியில போயிட்டு இருக்கிறோம், இவங்க கர்த்தரை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பார்கள். அதுதான் சுவிசேஷமும் நிருபங்களும் நமக்கு சொல்வது. ஆனால் உபத்திரவத்தை முழுமையாய் நீக்கி எனக்கு விசாலமான வாசலை உண்டு பண்ணினார் ஆண்டவர் அப்படின்னு சொன்னா அதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னா வாட் டு வி சே? தேவ பக்தி இல்லை. பாருங்க, அடுத்த நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. இந்த அதிகாரத்தை முடிக்கும் போது நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுத்தருகிறார் பவுல். இங்க பாருங்க, நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்தாவியின் சந்தோஷத்தோடு. உபத்திரவத்திலே சந்தோஷமா? நம்ம எல்லாம் நிறைய கத்துக்கணும். இந்த அதுதான் நம்ம பரலோகத்துக்கு போயிட்டோம்னா நம்ம இங்க பேசுனது, நம்ம இங்க நடந்துகிட்டதை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லாமல் இருக்க நாம் கருத்தாய் இருக்க வேண்டும். அங்க போய் தெசலோனிக்கே சபையாரே, பவுலே, பேதுருவேன்னு கூப்பிட்டு நம்ம இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நம்ம அப்படியே ஹிஸ்டரி பேசுறோம்னு சொல்லி நம்மளை பத்தி பேசணும்னா அவங்க நம்மளோட சேரவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தினுடைய திருச்சபை போய்கொண்டிருக்கிறதை நாமே உணர்கிறோம். பாத்தீங்களா? அப்போ இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள யாவருக்கும் மாதிரிகளானீர்கள். இந்த சின்ன சபை, கொஞ்ச சபை, சின்ன குழந்தை சபையே நீங்க மாசிடோனியாலையும் அகாயாவிலும் இருக்கிற விசுவாசிகளுக்கு உங்களுடைய சீனியர்ஸ்க்கெல்லாம் நீங்க எக்ஸாம்பிளா மாறிட்டீங்க அப்படிங்கிறார். ஏன்னா அவன் மிகுந்த உபத்திரவத்திலே என்ன பண்ணாங்க? சந்தோஷத்தை எடுத்து போறாங்க. மிகுந்த உபத்திரவத்திலே என்ன பண்றாங்க? உங்களிடத்தில் இருந்து கர்த்தருடைய வசனம் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் துடித்ததும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதா இல்லாதபடிக்கு தேவனை பற்றிய உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்துக்கு திரும்பினதையும். வா, அவர்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு திரும்பி பவுலையும் கிறிஸ்துவையும் பின்பற்றுகிறவர்களாகி தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, 10வது வசனம் பாருங்க. அவர் மரித்தோரிலிருந்து எழும்பினவரும் இனி வரும் கோபாக என்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்தில் இருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களே. எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. இவன் எப்படி எதிர்பார்க்கிறான்னா பாருங்க, டெய்லி காலையில போய் வானத்தை பாக்குறான். ஆண்டவர் வராரா, ஆண்டவர் வராரா, எதிர்பார்த்து இருக்கிறான். அவரை பார்த்துட்டா போதும். இந்த உபத்திரவத்துக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்னங்க? உபத்திரம் வருகிறதா, அப்பாலே போ சாத்தானேன்னு சொன்னீங்கன்னா அந்த உபத்திரம் ஒண்ணு வராது அப்படின்னு உண்டு இல்லையா? உபத்திரம் வருகுதா, ஏதோ ஒரு தண்ணியோ எண்ணெயோ எதையோ ஒண்ணு பண்ணி எதையோ ஒண்ணு வீசி அந்த உபத்திரத்து மேல ஓடி போட்டோம் அப்படிங்கிறது இல்ல. உபத்திரவத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி இயேசு வராரா, இயேசு வராரான்னு பாக்குறான். இயேசு நம்மள இந்த உலக பாடுகளிலிருந்து நம்மை நீங்களாக்கி கூட்டிட்டு போயிடுவார். அதனால்தான் அந்த காலத்திலே அப்போஸ்தலர் எல்லாம் சொன்னாங்க, அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் மிகுந்த கனமகிமை உங்களுக்கு உண்டாக போகிறது என்பதை அறிந்து என்று பவுல் சொல்லுகிறார். அதாவது அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படுகிறது போல அதை காட்டிலும் விலையேற பெற்ற உங்களுடைய விசுவாசம் உபத்திரவத்தினாலே புடமிடப்படுகிறதாக பேதுரு அறிவிக்கின்றார். சோ உபத்திரவத்தை ஜெபத்தினால அவர்கள் விரட்டவில்லை. உபத்திரவத்தை வேற எந்த ஒரு டெக்னிக் கொண்டும் விரட்டவில்லை. உபத்திரவம் போகணும்னா ஆண்டவர் வரணுமா, அதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு. அதுதான் அப்போஸ்தலருடைய எதிர்பார்ப்பு.
ஒண்ணு ஆண்டவர் வர வேண்டும், இல்லைன்னா நாங்க ஆண்டவர்கிட்ட போகணும். அதுதான் உபத்திரவத்தை விரட்டுறதுக்கு ஒரே ஒரு வழி. உபத்திரவத்தை விரட்டுவதற்கு ஆண்டவரே 2026 இவர்கள் வர வேண்டும் என்று ஜெபிப்பதாங்க. யாரும் வர வேண்டாம் உபத்திரவம் போறதுக்கு. உபத்திரவம் போறதுக்கு இயேசுதான் வரணும். வேற எவன் வந்தாலும் எல்லாம் கள்ளம்தான் இல்லையா? நான் புரிந்து கொண்டேன். யார் இவர்கள் வந்தால் நமக்கு சபைக்கு நல்லது. ஐயோ, இயேசு வந்தால் சபைக்கு நல்லது. ஏன்னா சபையை கூட்டிட்டு போறாரே, மணவாட்டி ஆகிய சபையை கூட்டி கொண்டு போறாரே, அங்கே போய் நம்ம ஆண்டவரோட நீடூழி காலம் வாழ போகிறோமே. எங்கேயாவது ஆதி திருச்சபையிலே அப்போ இந்த ரோம பேரரசன் போய் மற்ற பேரரசன் வர வேண்டும் என்று ஜெபித்தது உண்டா? இல்லை. இவர்கள் வந்தாதான் நாங்களுக்கு பாதுகாப்பு. நாங்களாம் பரம்பரையாவே இவங்களுக்கு தான் போட்டுக்கிறோம். அதனால அவங்க வந்தாதான் ஒரு பாதுகாப்பு. யார் வந்தாலும் பாதுகாப்பு இல்லை. யார் வந்தாலும் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை. ஏனென்றால் என் ஆண்டவரை இந்த உலகம் பகைத்ததானால் அவர் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிற என்னையும் இந்த உலகம் பகைக்கும். அப்படி பகைக்கவில்லை என்று சொன்னால் நான் ஆண்டவருடைய பிள்ளை அல்ல என்பதை நாம் பார்க்கின்றோம். அப்ப இந்த பகை, இந்த 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 பிரச்சனையில இருந்து யார்தான் நம்மள மீட்க முடியும்? தெசலோனிக்க சபைக்கு தெரிஞ்சது. காலையில நல்லா குளிச்சு அப்படியே பல்ல வளைக்கிட்டு போய் பாக்குறான், ஆண்டவரே வரீரா? அது எப்படின்னா அகையாவிலையும் அது தெரியுது, மக்கதோனியாலும் தெரியுது, தீமோத்தியும் தெரிஞ்சு ஓடி வந்து பவுலே அவன் பயங்கரமா இருக்கிறான். பவுலே அந்த சபையார் சூப்பர். அவன் எப்படி ஆண்டவர் எப்பொழுது வருவார், இனி தாமதமோ நாதா நீர் வரவே, கோடா கோடி தூதர் சங்கமாய் மேகத்தில் எத்தனை நாள் காத்து கொண்டிருக்கணும் என்று எதிர்பார்த்திருக்கிறதை பார்த்து பவுல் இந்த அளவுக்கு அப்ரிஷியேட் பண்ண ஒரு சபைய நீங்க நிருபங்கள்ல எங்கேயுமே பார்க்க முடியாது. ஃபார்முலா சொல்வார். இந்த கொருந்து பட்டணத்தாரெல்லாம் பார்த்து ஃபார்முலா சொல்வார். நல்லா இருக்கிறீங்களா பரிசுத்தவான்களே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பெரம்பெடுத்து அடிக்க ஆரம்பிச்சிருவார். ஒரே அடி. அவர் ஏன்டா ஆரம்பிச்சார்? நல்லா தானே ஆரம்பிச்சான். ஐயோ, நல்லா ஆரம்பிக்கும் போது எல்லாம் கொண்டு பட்டுனா நம்மளெல்லாம் புகழ்றாருப்பா அப்படின்னா, அப்புறம் பெரம்பெடுத்து அடிக்க ஆரம்பிச்சாருன்னா கடைசியில முடிகிற வரைக்கும் அடிச்சு அவனை ஒரு வழி பண்ணிட்டு தான் விடுவார். ஆனா இவங்களை பார்க்கும்போது நீங்க சூப்பர்ப்பா. ஏன்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், விசுவாசத்தின் கிரியை, அன்பின் பிரயாசம், இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்கள். அதனால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம். அது மாத்திரமல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவனானால் என்னென்னலாம் செய்வானோ, எதெல்லாம் எதிர்பார்ப்பானோ அதையே செய்து அதையே எதிர்பார்க்கிற திருச்சபையாரே என்று இந்த 1ஆம் அதிகாரத்தை முழுவதுமாக அலங்கரிக்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். மறுபடியும் இந்த 1வது அதிகாரத்தை நீங்கள் படித்து பாருங்கள். அடுத்த கிளாஸ்ல நம்ம வியாழக்கிழமை நாம 2வது அதிகாரத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். 2-3 அதிகாரங்கள் நம்ம பார்க்கலாம். அவருக்கும் நன்றிகள். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சார். சார் இதுல இந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து அசைன்மெண்ட் இருக்கா சார்? இந்த சப்ஜெக்ட்ல அசைன்மெண்ட் இருக்கு. நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல வரும்போது நான் அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே சார். ஓகே சார். ஓகே, இந்த வகுப்புல இணைந்திருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டு. நீங்கள் யாராச்சும் ரொம்ப எமர்ஜென்சி நான் லீவ் எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து தயவுசெய்து வந்து இன்ஃபர்மேஷன் கொடுங்க, சரிங்களா? எனக்கு வந்து நீங்கள் தெரியப்படுத்தணும், ஓகேவா? இன்ஃபர்மேஷன் கொடுக்காம நீங்கள் லீவ் எடுத்தீங்கன்னா இந்த வகுப்புகளை வந்து அந்த ஒழுங்கை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னு அர்த்தம், சரிங்களா? ரொம்ப எமர்ஜென்சி உங்களை நான் வந்து போய் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஒரு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து சாலமன் ஐயா வந்து கொஞ்சம் எமர்ஜென்சி, நான் வந்து வேலைக்கு போக வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணாங்க. ஸோ அது வந்து வகுப்பினுடைய ஒரு ஒழுங்கு, சரிங்களா? அதே மாதிரி வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லேயும் வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன், 15 கிளாஸ் வந்து நீங்கள் வந்து கட்டாயமாக அட்டன் பண்ணணும். சில நேரத்தில் வந்து 15 கிளாஸ் உங்களால் அட்டன் பண்ண முடியாது, ஏதாச்சும் அவசர வேலைகள் வந்துடலாம். ஒரு கிளாஸோ 2 கிளாஸும் நீங்கள் லீவ் எடுத்துக்கலாம், சரிங்களா? நீங்கள் 10 கிளாஸில் நீங்கள் 7 கிளாஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு நான் எக்ஸாம் எழுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எக்ஸாம் உங்களால் எழுத முடியாது. யார் 14 கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்காங்களோ, அட்லீஸ்ட் ஒரு 13 கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்க தான் எக்ஸாம் எழுத முடியும், மற்றவங்க வந்து எழுதவே முடியாது. அதை மனசில் வந்து நீங்கள் தயவுசெய்து வந்து வச்சுக்கோங்க. எனக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நான் அனுப்ப மாட்டேன், ஓகேவா? அட்லீஸ்ட் நீங்கள் 13 கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கணும். ரொம்ப எமர்ஜென்சிங்கிற பட்சத்தில் வந்து ஒரு கிளாஸ் தான்,
சரிங்களா? அதுக்கு மேலே வந்து நீங்கள் லீவ் எடுக்கக்கூடாது. ஏன்னா அட்டெண்டன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அட்டெண்டன்ஸ் இல்லாமல் வந்து இந்த கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ண மாதிரி நான் எடுத்துக்கிடவே மாட்டேன். சரிங்களா? அது காலேஜுடைய ரூல்ஸு. தயவுசெய்து மனசில் வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். லீவ் எடுக்கிறீங்கன்னா எனக்கு தயவுசெய்து வந்து என்ன காரணம்னு சொல்லிட்டு நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுங்க. சரிங்களா? இதுக்கு முன்னால் உள்ள சப்ஜெக்டில் வந்து யாராச்சும் வந்து ஆன்சர் ஷீட் வந்து அனுப்பாதவங்க இருந்தீங்கன்னா சீக்கிரமாக அனுப்புங்க. ஒருவேளை வந்து நான் செக் பண்ணும்போது உங்களுடைய ஷீட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு மார்க் வந்து நோட்டில் வந்து என்ட்ரி ஆகாது. சரிங்களா? அதையும் கூட மனசில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே ஓகே, நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாம். யாராச்சும் ஜெபம் பண்ணுறீங்களா? வில்லிங்காக இருக்கிறீங்களா? சுருக்கமான ஒரு ஜெபம், க்ளோசிங் ப்ரேயர். ஜோமலே சார், ஓகே ஓகே ஓகே. உங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் தகப்பனே, அப்பா இந்த அது மாதிரி எஸ்சிபிபிசி மூலமாக நாங்கள் அநேக காரியங்களை இதுவரை கற்றுள்ள தயவுக்காக நன்றி. இப்போது நாங்கள் அப்பா எபிரேயர் மற்றும் 1 இந்த சப்ஜெக்டை நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம். அப்பா எபிரேயரில் நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். இப்போ தெஸ்லோனிக்கேரில் அப்பா போன வாரம் அருமையான அந்த முகவுரையை நாங்கள் கற்றோம். நாளில் அருமையாக இந்த 1ஆம் அதிகாரத்தில் நாங்கள் எப்படியாக அந்த மக்கள் அன்பின் பிரயாசத்தோடு விசுவாசத்தின் கிரியையோடு அவர்கள் எப்படியாக அவர்கள் காணப்பட்டார்கள். நம்பிக்கையிலே பொறுமை அவர்களுக்கு எப்படி இருந்தது, அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ எதாவது சொல்லி நாங்கள் இந்த காரியத்தை அதிகமாக நாங்களே கற்றுக்கொள்ள, அவருடைய வருகை எதிர்பார்த்து கொண்டிருந்த கற்றுக்கொள்ள, உபத்திரவங்களிலிருந்து அவர்கள் விடுதலை ஆக வேண்டும் என்று வாஞ்சித்து உண்மை தேடி நாங்கள் கற்றுக்கொண்டோம். நன்றி ஒரு வித்தியாசமான உபதேசங்கள் நிறைந்த இந்த உலகத்திலே வேத வஸ்திரத்தின் இந்த வெளிச்சத்தை சரியாக நாங்கள் கற்றுக்கொள்ள, நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு தகுந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி. இந்த வாய்ப்பை நாங்கள் எல்லாரும் பூஜைப்படுத்தி கொள்ள உதவி செய்யுங்கப்பா. இதில் யாரெல்லாம் இந்த சப்ஜெக்டை தங்கள் பெயர் இணைத்திருக்கிறார்கள் எல்லாரும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லும் வந்து இதை கேட்க கற்றுக்கொள்ள கர்த்தர் எல்லா அனுபவங்களையும் கொண்டு வருவார்கள். அனைவரும் வாஞ்சிக்கலாம். ஆனால் எந்த சூழ்நிலை அவர்களெல்லாம் எல்லா கிளாஸ்லையும் அட்டன் பண்ண முடியாமல் கூட இருக்கலாம்ப்பா. அதை தயவாய் மாற்றி எல்லாரும் எல்லா கிளாஸ்லையும் எல்லா நாளும் வந்து கடந்த கர்த்தர் எல்லா ஏதுக்களையும் உருவாக்கி தாங்கப்பா. குடும்பங்களை சமாளித்தாங்க, அவர்களோட சுகத்தை பலத்தை தாங்க, எல்லாவற்றிலும் அனுகூலமாக இருக்கும்படியாக யாரெல்லாம் தங்கள் பேர் இணைத்திருக்கிறார்களோ அவர்கள் குடும்பத்தார் எல்லாருமே இணைந்து அவர்கள் இந்த கிளாஸ்ல அவர்கள் கலந்து கொள்வதற்கு அவர்களை ஊக்குவிக்க அத்தனை உதவி செய்யுங்கப்பா. எவ்வளவோ பிள்ளைகள் வாஞ்சியோடு இந்த கோர்ஸ்ல வந்து கலந்து கொண்டு எவ்வளவோ பேர் உண்டப்பா. ஆனால் எத்தனையோ பேருக்கு இதை கண்டினியூ பண்ண முடியாமல் எவ்வளோ பேரோ இந்த சப்ஜெக்டை இந்த படிப்பை எத்தனையோ மக்கள் அதை விட்டுட்டு சென்றுட்டாங்கப்பா. அப்படி இனி வருகை இப்படி இணைந்திருக்கிற யாரும் டிஸ்கரேஜ் பண்ணாதபடி எல்லாரும் இந்த சப்ஜெக்டை யாரெல்லாம் இந்த கோர்ஸை தொடங்கி இருக்கிறாங்களோ எல்லாரும் அதை பரிந்தும் கொண்டு செல்ல கற்று எல்லாருக்கும் பலனை கொடும். வேத வசத்தை அருமையாய் கற்றுடுக்கிற ஆசிரியருக்காக நன்றி தொடர்ந்து பலப்படுத்தும். எங்கள் வசத்தை கேட்கிறாய் மாத்திரமல்ல, அதை எங்கள் மனதிலே நல்லெண்ணத்தை விதைக்கின்ற விதையை போல பலம் தர உதவி செய்யும். எல்லா துதியும் கனத்தையும் உமக்கு செலுத்தியும் நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசு மூலம் ஜெப தகப்பனே, ஆமென். Thank you, sister. Thank you all. Thank you so much. Thank you, sir. Okay. Thank you. Yes, sir. Thank you, brother. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you. Thanks, yeah. Thanks.